ஒன்னும் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். எப்படி தைரியமா இருக்கு? இனி என்ன விசாரிச்சு என்ன ஆக போகுது? எல்லாமே முடிச்சு போச்சு. நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் எங்க குடும்பத்துல இப்படி நான் நடக்குது கடவுளே? ஒண்ணுக்கு 4 வாட்டி நல்லா விசாரிச்சுதான் முடிவு பண்ணோம். இப்படிலாம் நடக்கணும் கடவுளை கூட நினைக்கலீங்க. கேட்கிறேன்னு தப்பா நினைக்க வேணாம். வேற வழி தெரியல. எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அஞ்சலிக்கு உங்க பையன் மகேஷ கட்டி குடிப்பீங்களா? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க குடும்பத்தோட மொத்த உசுறு உங்க கையில தாங்க இருக்கு. கவலைப்படாதீங்க, மகேஷ் உங்க பொண்ணு அஞ்சலி கழுத்துல தாலி கட்டுவான். எனக்கு வேற வழி தெரியல. அந்த மனுஷன் கையை பிடிச்சி கேட்கும்போது வேற என்ன பண்றதுன்னு தெரியல. உன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இப்ப அந்த குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு.
சாரிப்பா, என்னால் சரண்யாவை மறக்க முடியாது. மகேஷ், அவசரப்படாத. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருப்பா. இப்ப நாம அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யாட்டி வேற யார் செய்வா? என்னடா யோசிக்கிற? அன்னைக்கு நம்ம கீர்த்தனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமகன்னு எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம தானே பார்க்கணும். இதுல அஞ்சலியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் சேர்ந்து இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை கீர்த்தனோட கல்யாணம் நின்னு போச்சு. மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரண்யாவை நினைச்சு ஃபீல் பண்ணாத. இந்த சூழ்நிலை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவளே விட்டு கொடுத்துருவா. சரின்னு சொல்லு மகேஷ். என்னடா யோசிக்கிற? இந்த 2 பெண்களோட வாழ்க்கையை விட அவதான் உனக்கு பெருசா போயிட்டாளா? நான் வேணா சரண்யா கிட்ட அவ கால்ல விழுந்தாது சமாதானம் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லுப்பா. சாரிப்பா, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு யாரும் என்ன இந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சி கல்யாணம் இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னால எந்த மனநிலையில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க.
வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே முகூர்த்தத்துல எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நானும் கீர்த்தனாக்காக எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். ஆனா யாரும் கேட்கல. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் வரேன். எனக்கு எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கே பேசிட்டீங்களே. இல்ல, ப்ளீஸ். வாங்க. அஞ்சலிக்கு தான் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு ஏன் வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க? ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆன மாதிரி நீங்க என் தங்கச்சி கீர்த்தனாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இப்பதான் உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல பாசம் வருதா? அன்னைக்கு எங்க போச்சு இந்த பாசம்? இப்ப வலிக்குது இல்ல? இதே மாதிரி தானே அன்னைக்கு எனக்கும் வலிச்சிருக்கோம். இல்ல, என்னால அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏன்னா உனக்கு உன் காதல் தான் பெருசு. உன் குடும்பத்தை விட, உன் தங்கச்சி வாழ்க்கையை விட உனக்கு உன் காதல் தான் பெருசு இல்ல? ஆமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னால உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சரண்யாவும் நானும் அப்படி காதலிச்சோம். யா. இரு. ஏய், ஊருக்கு
ஊருக்கு போனேன்னா தங்கச்சி கல்யாணம்னு என்ன முழுசா மறந்துடாத. அப்பப்போ உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லு. கீர்த்தனா கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் நடக்கிற மாதிரி பாத்துக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறமா என் வீட்ல நம்ம விஷயத்த பத்தி சொன்னேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்காக நான் மத்தவங்க மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு போயிடுவேன். கொலையா? நீயா? ஆமா, செஞ்சிட போறேன். ஓ சரி, அப்போ நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி. ஊருக்கு போனேன்னா மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணணும். சரி. எவ்ரி நைட் நீ என்ன கூப்பிடணும். கண்டிப்பா கூப்பிடுறேன். ஓகே, பை. See you. Take care.